மரத்தில் வந்து ஒரு 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். புடச்சி க்ளீனாக வச்சுருக்கேன். இது வந்து தண்ணியில் போட்டு கழுவி ஊற வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. முதல்ல தண்ணியில் கொட்டி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு 2 மணி நேரம். அரிசி வந்து ஒரு 4 முறை கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ரேஷன் பச்சரிசி தான் போட்டிருக்கேன். இதில் சூப்பராக வரும் கொழுக்கட்டை. 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஊறிடுச்சு. நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன். சாதம் வடிக்கிற மாதிரி வடித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி மொத்த அரிசி இந்த ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா அரிசியும் அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில். மொத்த அரிசியும் மிக்சியில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே ஜலிச்சு எடுத்துக்கலாம். எல்லா மாவு ஜல்லடியில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாகவும் ஜெலிச்சு எடுத்தாச்சு. இது இன்னும் கொஞ்சம் அரைக்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். மொத்த அரிசியும் அரைச்சி ஜெலிச்சு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து மாவு வந்து ஆவிரில் வச்சு எடுத்துக்கலாம். கேஸ் பற்ற வச்சுருக்கேன். கேஸ் பற்ற வச்சு ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் 2 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நடு இட்லி தட்டு வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம். இட்லி நல்லா தண்ணி ஊற்றி வச்சாச்சு. நடுத்தட்டு வச்சாச்சு. அது மேலே ஒரு வெள்ளை கலர் துணி போட்டுக்கலாம். போட்டு இப்போ இந்த துணி மேலே மாவு கொட்டிக்கலாம். எல்லா மாவும் இதில் கொட்டியாச்சு. இப்போ இந்த துணி இது மேலே மூடிக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். அப்புறமா இறக்கலாம். வெந்த பிறகு மாவு ஆவுரி வச்சு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மாவு எடுத்து ஒரு பேஷனில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். மாவு நல்லா வெந்துடுச்சு. எடுத்து ஒரு பேஷனில் கொட்டி வச்சுருக்கேன். நல்லா இதெல்லாம் ஆறட்டும். ஒரு 10-15 நிமிஷம் ஆறட்டும். சில்லுன்னு மாவு ஆவரில் வச்சு எடுத்து கொட்டி எல்லாமே ஆறி போச்சு. இப்போ வந்து கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாதி மாவு எடுத்து வச்சுட்டேன். மீதி பாதி மாவுக்கு இந்த அளவுக்கு சால்ட் உப்பு போட்டுக்கலாம். சரியாக இருக்கும். நல்லா கலந்து வச்சுக்கலாம். கேஸில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டம்ளர் தண்ணி நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்துக்கலாம். இதில் சால்ட் உப்பு போட்டு கலந்தாச்சு. இப்போ கொதிக்கிற தண்ணி வந்து இதில் ஊற்றி கலந்துக்கலாம். கை சுடும். அதனால் ஸ்பூன்லேயே கலந்துக்கலாம் கொஞ்ச நேரம். கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றி கலக்கணும். பச்சை தண்ணியும் விதமான தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது.
இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு தண்ணி போதும், கரெக்டாக இருக்கும். மாவெல்லாம் சூடாக இருக்குது, கையெல்லாம் விட்டு கலக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்புறம் கை போட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும் மாவு. அதுக்குள்ளே இதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இந்த மாவில். கொஞ்சம் ஆறட்டும், அப்புறமா கையில் கலந்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது. லைட்டாக ஆறி இருக்குது, அதனால் கையில் கலந்துன்னு இருக்கேன். இப்போது தண்ணி மாவு எல்லாம் கரெக்டாக இருக்குது, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இலக்கமாக. மாவு நல்லா கலந்தாச்சு. அப்படியே வச்சா காஞ்சி போன மாதிரி ஆகிடும். இந்த ஆவிரி வச்சுமே துணி போட்டு, அந்த துணி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்படியே மாவு அப்படியே ஈரப்பதமாக நல்லா அப்படியே இருக்கும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு வைக்கலாம். அப்படியே ஊறட்டும் ஒரு 10 நிமிஷம். ஒரு கடாய் வச்சுருக்கேன் கேஸ் மேலே. அதில் வேர்க்கடலை போட்டுக்கலாம், ஒரு 200 கிராம். பாதி மாவு தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன், பாதி மாவு எடுத்து வச்சுட்டுக்கிறேன். அதுக்கு இந்த வேர்க்கடலை கரெக்டாக இருக்கும். 200 கிராம் போட்டிருக்கேன். இப்போ அதை வறுக்கலாம். ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சு வேர்க்கடலை வறுத்துட்டு தோலெல்லாம் நீக்கி புடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை 100 கிராம் இருக்குது, எடை போட்டு பார்த்துருக்கேன். ரெண்டுமே ஈக்குவலாக போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வெல்லம் பொடி பண்ணிவிட்டு வேர்க்கடலையும் அதுவும் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் 1-2 நசுக்கி மிக்சி ஜாரில் போட்டாச்சு. அடியில் இது வெல்லம் போட்டுட்டு மேலே வேர்க்கடலை போட்டுக்கலாம். இப்போ ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். நட்டு ஒன்று கவுத்து போட்டுக்கலாம். கவுத்து போட்டு அது மேலே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டுக்கலாம். பிசைஞ்சு வச்ச மாவே எடுத்துக்கலாம். எடுத்து லைட்டாக கலந்துக்கலாம். கலந்துட்டு உருட்டிக்கலாம். சின்னதாக மீடியமான சைஸில் உருட்டிக்கலாம். ஊட்டியாச்சு. இதெல்லாம் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு தட்டிக்கலாம் ரவுண்டாக. இந்த அளவுக்கு தட்டினா போதும். இப்போ கையில் வச்சுக்கலாம். மாவு ரவுண்டாக தட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் பூர்ணம் வச்சுக்கலாம். அதில் வச்சுட்டு இப்படி மூடிக்கலாம். லைட்டாக மூடிட்டு இந்த விரலில் எப்படி நசுக்கணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும்.
அவ்வளோதான். இந்த மாதிரி அழுத்திட்டா உள்ளே பூர்ணம் பிச்சின்னு வராது வெளியே. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு மேலே துணி போட்டு கொழுக்கட்டெலாம் ஒரு 7 கொழுக்கட்டை அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து மூடி போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு ஆவரி வரட்டும். அப்புறம் இன்னும் இருக்கிற கொழுக்கட்டெல்லாம் பிடிச்சி அது மேலேயே அடுக்கி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணி கொதிக்கிட்டோம், ஆவரி வரட்டும். இப்போ வந்து கொழுக்கட்டை ஒரு லைன் வச்சுருக்கோம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆவி வந்துச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே ஒன்றா அடுக்கி வச்சுட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் எடுக்கும்போது. எல்லாமே ஒன்றா அடுக்கி வச்சா ஒன்றோட ஒன்று கொழுக்கட்டை எடுக்கும்போது ஒட்டிக்கும். அதனால தான் ஒரு லைன் வச்சுட்டு ஒரு ஆவரி வரட்டோன்னு மீதி கொழுக்கட்டெலாம் வச்சோம்னா எடுக்கும்போது ஒட்டாது. இப்போ இருக்கிறதெல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம் லைனாக. ஒன்றாவே வெந்துடும் கரெக்டாக. ஒரு 15 நிமிஷம் வச்சோம்னா வெந்துடும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வைக்கணும். எல்லாம் வச்சாச்சு. துணி போட்டு முடியலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து தீ அதிகமாக வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சோம்னா எல்லாமே வெந்துடும். தீ அதிகமாக வச்சுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துட்டுருக்கோம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை வெந்துடுச்சு, கீழே இறக்கி வச்சிட்ருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். கையில் தண்ணி தொட்டுட்டு ஒன்றா எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். சூடாக இருக்கு. பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போது தட்டில் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொழுக்கட்டை செய்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.